We are going to see Standard 5th Science Lesson 3 Energy Book Back Question and Answer. First, choose the correct answer. First question, when diesel is burned, chemical energy is converted into dash. அதாவது டீசல் வந்து என்ன எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி. அதை பேர்ன் பண்ணும்போது என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும், ஹீட் எனர்ஜி. ரன்னிங் வாட்டர் பொசஸஸ் டேஷ். அதாவது வாட்டர் வந்து ஓடிட்டுருக்கிற தண்ணி வந்து என்ன எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் டேஷ், ஜூல். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்வயர்ஸ் விண்ட் எனர்ஜி. இப்போ கீழே இருக்கிற ஏ பைசைக்கிள், ஃபோட்டோசிந்தசிஸ், பேராஷூட், ஆட்டோமொபைல்ஸ். அதாவது பைசைக்கிளுக்கும் அந்த டயருக்குள்ளே ஏர் இருக்குது. ஆனால் அதோட இன்னும் எதுக்கு வந்து ரெக்வயர் விண்ட் எனர்ஜி ரொம்ப ரெக்வயராக தேவைப்படுது. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. ஸோ தாவரங்கள்லாம் ஒளிச்சேர்க்கை பண்ணுதில்ல, ஸோ அதுக்கா. நெக்ஸ்ட்டு வந்து பேராஷூட்டுக்கு தேவையா. நெக்ஸ்ட்டு ஆட்டோமொபைல்ஸ்னால் வாகனங்களுக்கா. ஸோ எதுக்கு ரொம்ப தேவை, பேராஷூட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கவுடங் பொசஸஸ் டேஷ். கவுடங் அப்படின்னா ஒரு குழி மாதிரி வெட்டி, அதாவது மாட்டு சாணத்தெல்லாம் சேர்த்து வைப்பாங்கள்ல, ஸோ அது என்ன எனர்ஜியை வச்சுருக்கோம், ஹீட் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர், ஃபைண்ட் அவுட் த எனர்ஜி கன்வர்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபாலோயிங். அயன் பாக்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸ் இல்லை, ஸ்ட்ரீட்லாம் வந்து சார்கோல் போட்டு அயன் பண்ணுவாங்கள்ல, அந்த அயன் பாக்ஸ். அது என்ன, கெமிக்கல் எனர்ஜி. ஸோ என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும், ஹீட் எனர்ஜி. ஓகே. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், நம்ம வீட்டிலலாம் இருக்கும்ல, கரண்ட்டில் போட்டு அயன் பண்ணுவோம்ல, அந்த அயன் பாக்ஸ். ஸோ அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்ட்டு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபேன், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட்டட் இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஏன் மெக்கானிக்கல் எனர்ஜி, இப்போது எலக்ட்ரிக் எனர்ஜி போய் என்னவோ ஆகும், இப்போது பொட்டன்ஷியலில் இருக்கிற அந்த மூவ் ஆகாமல் இருக்கிற அந்த ஃபேன் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி மூலமாக கைனட்டிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகும். அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்ட்டு சவுண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு ஜெனரேட்டர், ஹீட் எனர்ஜி converted into electrical energy. Third Roman letter, find out the form of energy possessed by the following things. First, a rock on the top of a hill. ஒரு மலை மேலே வந்து ஒரு கல் இருக்குது, அது என்ன எனர்ஜியை வச்சுருக்கோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு a rolling ball. இப்போ ஒரு பால் வந்து உருண்டு ஓடிட்டுருக்கு அப்படின்னா அது என்ன எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. சார்கோல் வந்து என்ன எனர்ஜி வச்சிட்ருக்கோம், அதாவது ஒரு இடத்துல அசையாமல் ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை பற்ற வைக்கும்போது தான் ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி அது என்ன எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. வாட்டர் ஃபால்ஸ், இப்போது வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அது என்ன எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. பேட்ரி வந்து என்ன எனர்ஜி வச்சுருக்கோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 4, மேட்ச் த ஃபாலோயிங். எலக்ட்ரிக் பெல் என்ன ஆன்சராக இருக்கும், சோலார் எனர்ஜியாக, நோ. Light energy, no. Electrical energy, no. Electric bell electrical energy இருக்குமோ, no. Potential energy, no. Sound energy, ஏன் sound energyனா electric bell என்ன பண்ணும், சவுண்ட் அடிக்கும், ஸோ sound energy. Water in டேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த வாட்டர் என்ன எனர்ஜி, solar energy, no. Light energy, no. Electrical energy, no. Potential energy. சோலார் ஹீட்டர், சோலார் எனர்ஜி. விண்ட்மில் என்னவா வந்து கன்வெர்ட் ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. டார்ச் லைட்டு என்ன எனர்ஜி, லைட் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 5, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அண்ட் ஆப்பிள் ஃபாலிங் ஃப்ரம் எ ட்ரீ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கைனட்டிக் எனர்ஜி. இப்போ ஒரு ஆப்பிள் வந்து ட்ரீலேருந்து அந்த ட்ரீலேருந்து அந்த கீழே போய் விழுகிறதுக்கும் அந்த இன்பிட்வீன் அந்த கீழே போய் விழுதில்ல, ஸோ அது என்ன எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. Electrical energy is used to run electric trains.
எலக்ட்ரிக் ட்ரெயினை வந்து ரன் பண்ணுறதுக்கு என்ன எனர்ஜி வேணும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கரெக்டாக? கரெக்ட். ஹீட் எனர்ஜி கேனாட் பி ப்ரொடியூஸ்டு பை ஃப்ரிக்ஷன். அதாவது கை ரெண்டும் உரையிறதுனால ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாதோ? ஃப்ரிக்ஷன் மூலமாக ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போனா இது ராங். பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜி ஆர் த டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஹீட் எனர்ஜியும் மெக்கானிக்கல் எனர்ஜியோட டூ ஃபார்மா? இல்லை. ஏன்? பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் தென் கைனட்டிக் எனர்ஜி தான் மெக்கானிக்கல் எனர்ஜியோட டூ ஃபார்ம். அப்படின்னா ஆன்சர் ராங். த யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல். கரெக்ட். Letter 6. Answer in brief. First question, what is energy? Answer, the ability to do work, move something or cause change in a system. Next question, what are the different forms of energy? First, mechanical energy, heat energy, light energy, wind energy, electrical energy and chemical energy. Third question, what are the uses of mechanical energy? In hydroelectric plants, kinetic energy of water is converted into electrical energy. Windmills convert kinetic energy of winds into electrical energy. Mechanical energy of the hammer is used to apply a force on a nail. Mechanical energy can bring a moving body to rest and make a body at rest to move. Next, state the law of conservation of energy. Answer, law of conservation of energy states that energy can neither be created nor be destroyed. One form of energy is converted into another form of energy. Question 5. Mention the uses of light energy. Answer, we are able to see objects with the help of light energy. Plants use light energy to synthesize their food. With the help of light energy, our skin is able to synthesize vitamin D. Electricity can be produced with the help of light energy. Next, Roman letter 7. Answer in detail. First question, explain the types of mechanical energy. Answer, energy possessed by an object due to its position is called mechanical energy. Mechanical energy can be classified into two: kinetic energy, potential energy. Kinetic energy. Energy possessed by a moving object is known as kinetic energy. It is also known as energy of motion. Examples, moving car, cricket ball bowled by a player, bullet coming out of a gun. Potential energy. Energy possessed by an object which is at rest is known as potential energy. It is also known as stored energy of position. Examples, object lifted above, stone in the stretched rubber, water in the dam. Next question, explain conservation of energy. Answer, energy cannot be created and it cannot be destroyed also. It is changed from one form to another form or transferred from one object to another object. அதுக்கு example, water dam. Water stored in water dams possess potential energy. When water falls down, potential energy of water is converted into kinetic energy. The kinetic energy of water rotates the turbines and electric energy is generated. The conservation of energy.
chemical energy, food converted into energy to do work. Next chemical energy. Chemical energy மூலமாக mechanical energy வரும். Chemical energy மூலமாக converted into electrical energy converted into light and sound energy and then light energy. Chemical energy converted into kinetic energy, chemical energy converted into electrical energy converted into kinetic energy. Thank you.